வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது சேவைகள் இருக்காது. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையில் பெயர் நீக்குதல் மற்றும் சேர்த்தல், அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டையில் அட்ரஸ் மாற்றுதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டையில் உள்ள மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுதல். இதற்கான முகாம் பார்த்திங்கன்னா இப்போ நடைபெற போது. இந்த முகாம் எங்கே நடைபெறும், எப்போது நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க செய்தி வெளியீடு. அதுதான் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/8/2024 தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முகாமானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மண்டலத்திலையும் இந்த முகாமானது நடைபெறுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதற்கான டேட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தில் அந்தந்த முகாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19ஆம் மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் வச்சு 10/8/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறை தீர்ப்பு முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மண்டலத்திலும் வச்சு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான முகாம் பார்த்தீங்கன்னா 10/8/2024 நடக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் இது நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவும், அடுத்து பிறகு கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவையை பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டையில் ஏதாவது பெயர் நீக்கம் அல்லது பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், அதுக்கப்புறம் கைபேசி எண்ணை அப்டேட் பண்ணுறது, கைபேசி எண் சேஞ்ச் பண்ணுறது, இதற்கான முகாம் தான் இந்த முகாம் நடைபெறுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே கொடுத்துருக்கு. மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவிக்குமாறு, குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக போய் பொருள் வாங்க முடியலைன்னு சொன்னால் அதற்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிமக்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டைரெக்டாக போய் பொருள் வாங்க முடியாது, உங்களுக்கு அங்கீகார சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழை வச்சு வேறொரு நபர் போய் அந்த பொருளை வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா பொருள் வழங்குதல், அதாவது பார்த்தீங்கன்னா பொருள் வழங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கிடையே உங்கள்கிட்ட குறைகள் ஏதாவது இருந்தாலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ள சந்தையில் பொருட்கள் ஏதாவது விட்டாலோ அது சம்மந்தமாட்டு நீங்கள் புகாரை இந்த முகாமில் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு அளிக்கப்படும் போது விரைந்து இதற்கான தீர்வு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலம் நீங்கள் எந்த ஒரு தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைகளோ, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுடைய ரேஷன் அட்டையில் அப்டேட் பண்ணனா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் ஓரிரு நாட்களில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த முகாமுடைய நோக்கமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் எந்த இடத்துல இந்த முகாம் நடைபெறுது, எந்த அட்ரஸில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைல் மூலமாட்டே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா TNPDS அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் TNPDS அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால்
பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான அட்ரஸ்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கே இருக்குது அந்த ஆஃபீஸு, அதற்கான அட்ரஸ், அவங்களுடைய மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கே நடக்குது, எந்த அட்ரஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கான இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மண்டலத்தில் வச்சு தான் நடைபெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சு நடைபெறும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியலூர், செங்கல்பட்டு இப்படி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணால் போதும், அதோடைய ஃபுல் அட்ரஸும் வந்துடும். பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்கு. நீங்களே இதில் அட்ரஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்கே நேராக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக போயிட்டால் போதும். இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.